வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். மசூதிகளில் சிறப்பு தொழுகை. இஸ்லாமியர்களை தாயன்போடு பரிந்து காக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு செயல்படுகிறது. இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் 12 மணி நேர வேலைச் சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கோரிக்கையை சபாநாயகர் ஜனநாயக முறைப்படி அங்கீகரிக்கவில்லை என்று எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக உள்கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று நாகரீகமாக நடந்து கொண்டதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கம். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று பிற்பகல் விண்ணில் பாய்ந்து செல்கிறது PSLV-C-55 ராக்கெட். இயற்கை பேரிடரை கண்காணிக்கும் செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது. அமெரிக்காவில் பெட்ரோல் நிலையத்தில் பணியில் இருந்த இந்தியர் சுட்டுக்கொலை. குற்றவாளியின் படத்தை வெளியிட்டு காவல்துறை விசாரணை. சென்னையில் நடைபெற்ற IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது. இன்றைய போட்டியில் லக்னோ குஜராத் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமியர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு கடைபிடித்து வானில் பிறை தோன்றுவதன் அடிப்படையில் ரமலான் பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். அதன்படி நேற்று இரவு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிறை தென்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக தலைமை ஹாஜி இன்றைய தினம் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அறிவித்துள்ளார். இதனையடுத்து ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள மசூதிகளில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். சிறுபான்மை மக்களை பாதுகாப்பது திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளங்களில் ஒன்று என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் புதிய திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். முன்னதாக அங்கு நடைபெற்ற சமத்துவ இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பது திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளங்களில் ஒன்று என்று தெரிவித்துள்ளார். நானும் இந்த நிகழ்ச்சியில ஏதோ முதலமைச்சராக அல்ல, சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, உங்களில் ஒருவனாக இருந்து நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பங்கேற்று வருகிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சிக்குரிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. என்னுடைய தலைமையில அமைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சின்னு சொல்ல நான் விரும்பல, நம்ம ஆட்சி அமைந்ததற்கு பிறகு சிறுபான்மை நலன் காப்பதை திராவிட மாடல் ஆட்சியுடைய முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக உறுதி எடுத்துக்கொண்டு நாம் நடைபோட்டு வருகிறோம். தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 8 மணி நேரத்தில் இருந்து 12 மணி நேரமாக உயர்த்துவது தொடர்பான சட்ட மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, VCK உள்ளிட்ட கட்சிகளும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வெளிநடப்பு செய்தனர். தொழிற்சாலைகள் திருத்த சட்ட மசோதாவில் பணி நேரம், வார விடுமுறை உள்ளிட்டவைகளில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று அமைச்சர்கள் CV கணேசன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த சட்ட திருத்தம் என்னவென்றால், எந்த ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் அங்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே இது நடைமுறைப்படுத்தப்படும். தொழிலாளர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நிச்சயமாக அரசு பரிசீலனை செய்து ஆய்வு செய்துதான் நடைமுறைப்படுத்தும் என்பதை தெரிவித்துள்ளேன். இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 65A சட்டத்திருத்தம் என்பது பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய சூழ்நிலையில் புதிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வருகிற போது, மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் இங்கே நம்முடைய வேலை நேரங்களிலே இது குறிப்பிட்ட ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இந்த நெகிழ்வுத்தன்மையின் மூலமாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகுவது, குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரி, அப்படி வரக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன நிறுவனங்கள் வருகிறது கேட்டால், இது நம்முடைய மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல எல்லா நிறுவனங்களுக்கும் இது பொருத்தமானது அல்ல. நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாறுபட்டிருக்கக்கூடிய இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இது என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இந்த நெகிழ்வுத்தன்மை அவசியமான ஒன்றாக இருக்கிறது. என்ன இண்டஸ்ட்ரிக்கு இது பொருத்தம் என்பதை முடிவு செய்யக்கூடிய சில கொள்கைகள் அரசாங்கத்தால் வகுக்கப்பட்டு அதன் வாயிலாக வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே பணியாற்றக்கூடியவர்கள் யார் விரும்புகிறார்களோ அவர்களாக தன்னார்வமாக அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு வழங்குகிறது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களை இது மாற்றுவதாக அமையாது. 12 மணி நேர வேலை மசோதா தொழிலாளர்களுக்கு எதிராகவும் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் உள்ளதென்று திமுக கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. தொழிலாளி வர்க்கத்திற்கு விரோதமான, தமிழகத்திலே தொழில் செய்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான ஒரு சட்டத்தை
இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்பதை மிகவும் வருத்தத்தோடு இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். ரேஷன் பொருட்கள் வாங்காவிட்டாலும் குடும்ப அட்டை ரத்து செய்யப்படாது என்று கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரேஷன் 3 மாதம் நான் வாங்கலைன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க, அதனால வாங்கி கூட நம்ம வித்துடுறாங்க இல்லையா, ஏதாவது கட்டாயமாக அந்த மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க. நபர் இல்லைன்னா எடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவியல் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி காவலர்கள் 2 குரல் மாதிரி பரிசோதனைக்கு நேரில் ஆஜராகினர். இந்த விவகாரத்தில் 147 பேரிடம் விசாரணை நடத்தி அவர்களிடம் போலீசார் சாட்சியங்களை பெற்று வருகின்றனர். இதில் 11 பேரிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளவும், 11 பேரில் முதல் ஆளான முரளிராஜா மற்றும் 9வது ஆளான கண்ணதாசன் ஆகிய 2 காவலர்களிடம் குரல் மாதிரி பரிசோதனை நடத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி சென்னை தடயவியல் ஆய்வகத்தில் குரல் மாதிரி பரிசோதனைக்காக வேங்கவியல் கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா மற்றும் கண்ணதாசன் ஆஜராகினர். 2 காவலர்களும் குடிநீர் தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்படுவது தொடர்பாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் ஆடியோ பதிவிட்டதில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் 11,711 வகுப்பறைகள் பற்றாக்குறை என்றும் 2,000த்திற்கு அதிகமான பள்ளிகளில் போதுமான கழிவறைகள் இல்லை என்றும் இந்திய கணக்கு தணிக்கைத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்திய கணக்கு தணிக்கைத்துறை அறிக்கையில் இதுகுறித்த தகவல் வெளியாகியுள்ளது. வகுப்புகள் திறந்த வெளியிலும் மரங்களின் நிழலிலும் நடத்தப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் மொத்த சேர்க்கை விகிதத்தின் அடிப்படையில் அகில இந்திய அளவில் மாநிலம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாகவும், தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகளில் போதிய உட்கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர் பணியாளர்கள் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை கடைபிடிப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தமிழக சுகாதாரத்துறை முதன்மைச் செயலருக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். இதில் இந்தியாவின் வாராந்திர தேசிய சராசரி நோய் பாதிப்பு விகிதம் 5.5% இருக்கும் நிலையில் தமிழகத்தின் வாராந்திர நோய் பாதிப்பு விகிதம் 6% இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை, கோவை, தூத்துக்குடி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நோய் பாதிப்பு விகிதம் 10% என்ற அளவில் இருப்பதை மேற்கோள் காட்டிய ராஜேஷ் பூஷன் பொது சுகாதார நடவடிக்கைகளை மாநில சுகாதாரத்துறை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். OPS, டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை தவிர மற்றவர்கள் யார் வந்தாலும் வரவேற்போம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி விரோத செயலில் ஈடுபடாதவர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். OPS, டிடிவி, திரும்ப சசிகலா, OPS சார்ந்த வகையான அவங்க குடும்பம் தான். அது எப்படி ஆடு உறவு குட்டி பகை அது, அதனால் ஆடும் உறவில்லை, குட்டியும் பகை தான். இப்போ ஆடும் தேவையில்லை, குட்டியும் தேவையில்லை. அதனால் ஓபிஎஸ் வகையரா, டிடிவி, அவர் நேற்று சொன்னது அந்த கருத்தில் தான் சொன்னார். அவர் ஓபிஎஸ் வகையரா, திரு டிடிவி, திரு சசிகலா, இவங்களை தவிர மற்றவங்க யாருமே எங்களுக்கு கட்சி விரோத நடவடிக்கையில் புரியல. அதனால் அவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது. சட்டப்பேரவையில் அதிமுகவை அதிமுக 1, 2 என்று 2 அணிகளாக பிரித்து எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ செய்திருக்கலாம். ஆனால் உள்கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று நாகரிகமாக நடந்து கொண்டதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் சில சந்தர்ப்பங்களில் ஏதேனும் நிகழ்வு ஏற்பட்டு அவர்களுக்கு இடைஞ்சல் செய்கின்ற அளவில் வாய்ப்பு ஏற்பட்டால் எல்லோரும் பயன்படுத்துவார்கள். ஆனால் மாண்புமிகு நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள் அவ்வாறு நிலை ஏற்பட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் மாண்புமிகு ஐயப்பன், பால் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் போன்றவர்களை அவர்கள் இயக்கத்தில் இருந்து நீக்கியதாக ஒரு தபால் தந்திருக்கார். அது என்னுடைய ஆய்வில் இருக்கின்றது. சரியாக அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சில அரசியல் தலைவர்கள் நின்றால் ADMK 1, 2 என்று அவர்களை பிரித்து கொடுத்து எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யலாம். கர்நாடகா தேர்தலில் OPS தரப்பில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த 3 பேரில் காந்திநகர் தொகுதியில் போட்டியிடும் குமாரின் மனு அதிமுக கட்சி பேரில் ஏற்கப்பட்டுள்ளது. கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் OPS தரப்பில் புலிகேசி நகர், கோலார் தங்கவயல், காந்திநகர் தொகுதியில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதில் புலிகேசி நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த நெடுஞ்செழியனின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது.
கோலார் தங்கவயல் தொகுதியில் போட்டியிட அனந்தராஜா என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவர் சுயேட்சையாக போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காந்திநகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த குமாரின் மனு அதிமுக கட்சி பெயரிலேயே ஏற்கப்பட்டுள்ளது. PSLV C-55 ராக்கெட் இன்று விண்ணில் பாய்கிறது. சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்காக இஸ்ரோவின் NSIL நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதற்காக இஸ்ரோ PSLV C-55 ராக்கெட்டை வடிவமைத்துள்ளது. இந்த ராக்கெட்டில் சிங்கப்பூர் நாட்டைச் சொந்தமான டெலியோஸ் 2 எனும் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்படுகிறது. ஏற்கனவே PSLV C-29 ராக்கெட் மூலம் கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி டெலியோஸ் 1 செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த நிலையில் டெலியோஸ் 2 செயற்கைக்கோள்கள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 1வது ஏவுதளத்தில் இருந்து PSLV C-55 ராக்கெட் இன்று மதியம் 2:19 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்காக 22 மணி நேர கவுண்டவுன் நேற்று மதியம் தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பேருந்து ஒன்று லாரி மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் 5 பேர் உயிரிழந்து உள்ளனர். லக்னோ கோரக்பூர் நெடுஞ்சாலையில் 4ஆம் எண் சாவடிக்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. லக்னோவில் இருந்து அம்பேத்கர் நகர் நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து லாரி மீது மோதியது. இதில் விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். போர் உக்கிரமடைந்து வருவதால் சூடானில் வசிக்கும் மக்கள் வீடுகளை காலி செய்து கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெயர்ந்தனர். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ராணுவமும் துணை ராணுவமும் கடும் சண்டையிட்டு வரும் நிலையில் அங்கு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். குறிப்பாக கார்டூம் நகரில் போர் உக்கிரமடைந்து வரும் நிலையில் மக்கள் வீடுகளை விட்டுவிட்டு அருகே உள்ள மாநிலத்திற்கு படையெடுத்து வருகின்றனர். சிலர் நடந்தும் சிலர் வாகனங்களிலும் பாதுகாப்பு கருதி குடும்பத்தோடு கிளம்பினர். சாலையில் நடந்து செல்வது கூட அச்சமாக இருப்பதாக தெரிவிக்கும் சூடான் மக்கள் ஆபத்தான நிலையில் குடிபெயர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். சூடானில் உள்ள இந்தியர்களை பத்திரமாக மீட்பது தொடர்பாக பிரதமர் மோடி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். டெல்லியில் காணொலி மூலம் நடைபெற்ற இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், விமானப்படை, கப்பற்படையின் தலைமை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், சூடானில் உள்ள இந்திய தூதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சூடானில் உள்ள 3000 இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்தும் அங்கு நிலவும் சூழ்நிலை குறித்தும் பிரதமர் மோடி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய பிரதமர் மோடி, சூடானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் மீட்க உரிய திட்டம் தயாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் பெட்ரோல் ஸ்டேஷனில் பணியில் இருந்த இந்தியர் சுட்டுக் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த செயின்ஸ் வீரா என்ற 24 வயது இளைஞர் அமெரிக்காவின் ஒஹாயோவில் உள்ள கொலம்பஸ் நகரில் முதுநிலை பட்டப்படிப்பு படித்து வந்துள்ளார். படித்துக் கொண்டே பெட்ரோல் ஸ்டேஷனில் பணிபுரிந்துள்ளார். இந்த நிலையில் 20ஆம் தேதி நள்ளிரவு பணியில் இருந்தபோது மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டு செயின்ஸ் வீராவை கொன்றுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்த மர்ம நபரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள காவல்துறை தகவல் தெரிந்தால் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. IPL தொடரின் 29வது லீக் போட்டியில் ஹைதராபாத்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி பவுலிங்கை தேர்வு செய்தார். 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன்களை மட்டுமே ஹைதராபாத் எடுத்தது. பின்னர் 135 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய சென்னை அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன்கள் எடுத்த சென்னை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி கண்டது. சென்னை சேப்பாக்கத்தில் CSK மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதிய கிரிக்கெட் போட்டியை முதலமைச்சர் ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் சேர்ந்து கிரிக்கெட் போட்டியை கண்டுகளித்தனர். இதேபோல் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவருமான அசோக் சிகாமணி உள்ளிட்டோரும் போட்டியை பார்த்து ரசித்தனர். இதேபோல் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் IPL போட்டியை குடும்பத்துடன் நேரில் கண்டு ரசித்தார். IPL தொடரின் இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. லக்னோ அடல் பிஹாரி வாஜ்பாய் மைதானத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் 30வது லீக் போட்டியில் லக்னோ மற்றும் குஜராத் அணிகள் மோதுகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கும் தொடங்கும் 31வது லீக் போட்டியில் மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். மசூதிகளில் சிறப்பு தொழுகை. இஸ்லாமியர்களை தாயன்போடு பரிந்து காக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு செயல்படுகிறது. இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் 12 மணி நேர வேலைச் சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி MLAக்கள் வெளிநடப்பு.
நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கோரிக்கையை சபாநாயகர் ஜனநாயக முறைப்படி அங்கீகரிக்கவில்லை என்று எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக உள்கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று நாகரீகமாக நடந்து கொண்டதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கம். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று பிற்பகல் விண்ணில் பாய்ந்து செல்கிறது PSLV-C-55 ராக்கெட். இயற்கை பேரிடரை கண்காணிக்கும் செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது. அமெரிக்காவில் பெட்ரோல் நிலையத்தில் பணியில் இருந்த இந்தியர் சுட்டுக்கொலை. குற்றவாளியின் படத்தை வெளியிட்டு காவல்துறை விசாரணை. சென்னையில் நடைபெற்ற IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது. இன்றைய போட்டியில் லக்னோ, குஜராத் அணிகள் மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.